ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அரை மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும். என்னை இதுவரைக்கும் எதுல பார்த்திருக்கீங்க? எதுல பார்த்திருக்கீங்க? மொபைல்ல தானே பார்த்திருக்கீங்க. இன்னைக்கும் அதுலயே பார்த்திருக்கீங்க. நேர்ல வந்திருக்கேன்ல, நேர்ல உங்களை பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கேன். பல நேரங்களில் நமக்கு வாழ்க்கை எப்படி ரசிப்பது என்பதே தெரிவதில்லை. எதையேனும் பதிவு செய்து விட வேண்டும், யாருக்கேனும் அனுப்பிவிட வேண்டும். நம்ம எப்போவாவது இருந்தோம்னா இதை இப்படி எடுத்து பார்த்துக்கலாம். மனதரையில் புத்தியிலே சேமித்து வைத்துக் கொள்கின்ற பழக்கம் இல்லாத காரணத்தினால் நாம் சில கேட்ஜெட்டை நம்பி வாழக்கூடிய இந்த சூழ்நிலையில் இருந்து என்னை நானே மாற்றிக்கொண்டது போல உங்களையும் மாற்றுவதற்காகத்தான் ஆஹா கவிதை என்கின்ற தலைப்பில் பேசப்படுகிறேன். என்ன செய்து உங்களிடத்தில் நான் என் பேச்சை தொடங்குவது? எப்பவுமே நீங்க என்னுடைய பேச்சை, என் எழுச்சி உரையை கேட்டிருப்பீர்கள். இன்றைக்கு என்னுடைய நோக்கு இந்த புத்தக திருவிழாவில் வித்தியாசமாக இருக்க போகிறது. நான் எதை பார்த்து ரசிக்கிறேன் என்பதனை உங்களுக்கு கடத்த போகிறேன். என்னை இந்த அளவிற்கு பேச்சாளராக நிறுத்துவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியத்தை, இதுவரைக்கும் நான் யாரிடத்திலுமே பகிர்ந்து கொள்ளாத ஒரு ரகசியத்தை ஆஹா கவிதை என்கின்ற தலைப்பில் பேசுவதன் மூலமாக கடத்த போகிறேன். இந்த புத்தக திருவிழாவில் ஒரு சொல்லை மட்டும், ஒரு வாக்குமூலத்தை மட்டும் தந்துவிட்டு என் பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். தஞ்சாவூர் புத்தக திருவிழா எப்பொழுதும் என் வாழ்க்கையில் நான் எந்த புத்தக திருவிழாவுக்கு போனாலும் இதை சொல்லாமல் என் பேச்சை தொடங்குவதே இல்லை. அங்கே மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். 4வது 5வது விழா என்று நினைக்கிறேன். இன்றிலிருந்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னர் இப்படி அவையில் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படி வலது பக்கம் திரும்பி பார்த்தால் ஏதோ பெரிய பெரிய பதாகைகளில் எழுதி இருந்தார்கள். இப்போ நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 2 பதாகைகள்ல ஏதோ எழுதி இருக்கு, மற்றதெல்லாம் காலியா இருக்கு. அந்த பக்கமா எழுதி இருக்கு. ஆக்சுவலா அங்க எல்லாம் வண்டி தான் நின்றுட்டு இருக்கு, இங்கதான் மக்கள் இருக்காங்க. அது இந்த பக்கம் திரும்பி இருந்திருக்கணும். என்ன இருக்குங்கிறது இங்க அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு இந்த இடம். நான் இப்படியே பார்க்கிறேன். அதுல ஒரு பேரறிஞருடைய பொன்மொழியை எழுதி போட்டிருந்தார். அதை நான் வாசித்ததற்கு முன்னால் என் சிந்தனை வேறாக இருந்தது. அதை வாசித்ததற்கு பிறகு என் சிந்தனையில் மாற்றம் நிகழ்ந்தது. அந்த வாக்கு மூலம் அந்த பொன்மொழி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. நான் நினைச்சு பார்க்கிறேன், ஒவ்வொரு வருஷத்திலும் நான் பல்லாயிரம் ரூபாய் காசு கொடுத்து புத்தகம் வாங்கியிருக்கேன். ஒரு லைப்ரரி இருக்கு என் வீட்டுல. இப்படி சொல்றாரு, காசு கொடுத்து வாங்கினது இல்லைன்னு கீழே எழுதினார் பாருங்க. அதுதான் மெசேஜ். நீங்கள் வாங்கியது எல்லாம் அச்சுக்கூலியையும் காகித கூலியையும் தான் நீங்கள் தந்தீர்களே தவிர எந்த புத்தகத்தை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிட முடியும்? நான் வந்து போவதற்கான நேரத்திற்கு தான் என் ஊதியமே தவிர என் புத்திக்கு ஊதியம் இல்லை. யாரால் புத்திக்கு ஊதியம் தந்துவிட முடியும்? அதனால்தான் என் சங்கத்தமிழ் சொல்லுகிறது, உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. படிச்சுக்கோ. இதனால எனக்கு என்ன பலன்னு தெரியாம என்ன வந்துட போகுது அப்படின்னு கோபப்படாம படிச்சுக்கோ. கற்றுக் கொடுக்கின்றவர்கள் கஷ்டத்தில் இருந்தால் அந்த கஷ்டத்தை நீக்கி அவரிடமிருந்து ஏதேனும் கற்றுக்கொள்ளும். நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை அவர்களுக்கு கொடுத்தேனும் நீ கற்றுக்கொள் என்கிறது சங்கத்தமிழ்.